சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆலோசனை, காவல்துறையினர் சோதனை, அரசு நிதித்துறை கூடுதல் செயலாளர் ஆய்வு என பரபரப்புக்கு பஞ்சமின்றி அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒரே நாளில் சில மணி நேர இடைவெளியில் அரங்கேறின. கருப்பு கொடி போராட்டம் முதல் ஆளுநரின் வருகை வரை நடந்த நிகழ்வுகளை தொகுப்பாக பார்க்கலாம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் துணைவேந்தர் ஜெகநாதன் முறைகேடாக வர்த்தக ரீதியான நிறுவனத்தை தொடங்கியதாக புகார் எழுந்தது. இதையடுத்து 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடந்த 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதன் தொடர்ச்சியாக பல்கலைக்கழகம், துணைவேந்தர் அலுவலகம், இல்லம் என தொடர் சோதனைகளும் நடைபெற்றன. இதுபோன்ற அடுத்தடுத்த நிகழ்வுகளால் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் கவனம் பெற தொடங்கியது. இதனிடையே ஆளுநர் RN ரவி பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு ஆய்வு நடத்த வருகிறார் என்ற அறிவிப்பும் வெளியானது. குற்றப்புகாரில் துணைவேந்தர் கைதாகி பிணையில் வெளியே வந்துள்ள நிலையில் அங்கு ஆய்வுக் கூட்டம் நடத்துவதற்கு எதிர்ப்புகள் கிளம்பின. ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் அமைப்பினர் மற்றும் எதிர்க்கட்சியினர் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இது ஒருபுறம் இருக்க, பல்கலைக்கழகத்தில் நிதித்துறை கூடுதல் செயலர் அருண் பிரசாத் தயாள் ஆய்வு பணியில் ஈடுபட்டார். மற்றொருபுறம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள 7 அறைகளில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த பரபரப்புக்கு மத்தியில் ஆளுநர் RN ரவி பல்கலைக்கழகத்திற்கு வந்தடைந்தார். ஆளுநரை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் நேரில் வரவேற்றார். தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் 27 துறை தலைவர்களுடன் கலந்துரையாடிய ஆளுநர் RN ரவி துணைவேந்தருடனும் ஆலோசனையில் ஈடுபட்டார். ஆளுநர் பல்கலைக்கழகத்திலிருந்து சென்ற பின் சேலம் மாநகர காவல்துறையினர் துணைவேந்தர் அலுவலகம், பதிவாளர் அலுவலகம், நிதி அலுவலகம் உள்ளிட்ட 4 இடங்களில் சோதனை நடத்தினர். இதையடுத்து மத்திய அரசின் நிதியில் வழங்கப்படும் பயிற்சி திட்டத்தில் மோசடி செய்ததாக கூறப்பட்ட புகாரில் ஊழியர்கள் 2 விசாரணை நடத்தினர்.